ஹலோ பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. திருடர்கள் இருக்கிறார்கள். பெண்களும் பெண்களை பெற்றவர்களும் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது அந்த திருடனே சொல்றான் பாரு. யோ அவனி, அவன் பொண்ணை தூக்குவான்னு சொன்னா பந்தியில பொறுமையா பொரியல் வச்சிட்டு இருக்கான். பொரியல் வச்சுட்டு இருக்கான். ஆமாயா. இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டா ஒன்னு எப்படி வரட்டி பிடிக்கிறது? அப்படியே விரட்டி பிடிச்சிட்டாலும் கோமாளி. என்னப்பா பொண்ணை தூக்க போறான்னு சொன்னாங்க, நீ சாம்பார் ஊத்திட்டு இருக்க? சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதா. அதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் வேணா சந்தோஷப்பட்டுக்கலான்னு. இது பாக்யராஜ் சொன்னதாச்சே. நம்ம பாண்டியராஜ் இதே தாங்க சொல்ல சொன்னாரு. ஆமா, நீ அங்க போன? பசிச்சது, அன்னதானம் சாப்பிடலான்னு போனேன். குண்டா அதை கொடுப்ப. நீ விருதானே ஜூஸ் கொடுத்து விட்டான். நான் விரதம்னு அவனுக்கு எப்படா தெரியும்? சாப்பிட வரலையான்னு கேட்டான். நான் தான் சொன்னேன். பக்கி அவன் என்ன பண்றான்னு எனக்கு அப்டேட் பண்ண சொன்னா, நான் என்ன பண்றேன்னு அவனுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் யாழி, உலவா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ டி. ஒரு நிமிஷம். நிதின் ரெடியா? தோட்டத்தில் தானே இருக்கேன். தெளிவா பேசுற. சரிங்கண்ணா. எப்படி பார்த்தாலும் பொண்ணை தூக்கணும்னா அதுக்கு அவங்க 3 பேரை தூக்கி ஆகணும். ஏன் 2 துண்டை எதுக்கு கொடுத்தேன்? எது கொடுத்த? சூப்பர் சூலா. பிடிவேன். பேரு சொல்லியா கூப்பிடுற? இன்பா, நம்ம 20 பேர் அனுப்பியிருந்தோம் அவனை தூக்குறதுக்கு. அவன் 50 லாயர் அனுப்பியிருக்கான் இவங்களை தூக்குறதுக்கு. நம்ம ஆளுங்களை தூக்கிட்டான். ஒவ்வொரு பக்கமும் 200 பேர் லாரியில இருக்கு. மொத்தம் எத்தனை பேரு? 600 பேரு. எல்லாரையும் சாப்பிட்டீங்களான்னு கேளு. பெரிய பிரச்சனை போதுப்பா. வேணாம்ப்பா, விட்டுருப்பா. கிளம்பு. ஒரு சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா பாத்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாவே ஆயிரும். அதே ஒரு பெரிய பிரச்சனையா சின்ன பிரச்சனையா பாரு, அது அப்படியே சின்ன பிரச்சனை ஆயிரும். இப்படி இந்த பிரச்சனை எப்படி பாக்குற? நான் இதை ஒரு பிரச்சனையாவே பார்க்கல. அப்பா, உங்க கால்ல கட்டியிருந்த துண்டு அவுந்துருச்சுப்பா. கட்டி விடுங்க. நீ ஓட மாட்டமா? நான் தாமா தப்பா நினைச்சிட்டேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஏ அஞ்சுமணி, அந்த கால் கட்ட அவுத்து விடு. இப்போ எதுக்கு இப்படி எமோஷனல் ஆறீங்க? நான்லாம் இவ்வளவு நம்ப மாட்டேன். அதை கட்டுங்க. அட கட்டுங்கண்ணா. ஏய் ஏய், எதுக்கு இந்த கேட்டரிங் பாய்ஸ் எல்லாம் வர்றாங்க? டேய், கோயிலுக்கு வந்துக்க காரு, பைக்கு, சைக்கிள், வண்டின்னு ஒண்ணு விடாம காத்த புடுங்கடா. இவங்க எப்படி பேபி அம்மாவை தூக்குறாங்கன்னு பாக்குறேன். என்ன இன்பாஜி, எவ்வளோ பெரிய டீல் முடிச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம தோட்டத்துக்கு போலாமா? எல்லாம் ரெடி. இப்போவே வா. ஃப்ரெஷ் காலேஜ் கேர்ள். டேய், புரிஞ்சு போச்சுடா. போங்கடா, போய் அவங்க வண்டி காத்த பிடிக்க விடுங்கடா. என்னங்கடா அவங்களும் பிடிங்க வர்றாங்க? என்னதான்டா பிளானு? என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. எதுக்கு நம்ம வண்டி கதையை பிடுங்க சொன்னேன்? இல்ல, அவங்க நம்ம வண்டி எடுத்து தப்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம காரணம்னு ஆயிரும் இல்ல. எதுக்கு வம்பு? ஏய், என்னடா வேணும்? ராட்னமா, ஐஸ்கிரீமா இல்ல பஞ்சு மிட்டாயா? பஞ்சு மிட்டாயா தான் வேணுமா? ஆளுக்கு 2 கொடுங்க. தரடா. டேய், நீ குடி. அங்க ஒண்ணு கொடுங்க. பாபாக்கு ஒண்ணு கொடுப்பா. டேய், என்னடா பண்றாங்க? பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றாங்க. எனக்கடா? எப்பா, எனக்கு ஒண்ணு கொடுப்பா. எல்லாரும் கொடுங்க. நீங்க ஏன் சொல்லுவ? இவனுங்க பொண்ணை தூக்குற மாதிரிலாம் தெரியல. இவனுங்க மட்டும் பொண்ணை தூக்கல, செம்ம டென்ஷன் ஆயிடும்னு சொல்லிட்டேன். எல்லாரும் ஊருக்குள்ள வேற சொல்லிட்டு வந்துட்டோம். சும்மாலாம் போனா அசிங்கம். டேய்,
எங்க அக்கா பொண்ணு வாழ்க்கடா. டீம் ரெடியா? குருவே ட்ரெஸ் பட்டைய கிளப்புது. நான் அப்படியே போர்டருக்கு மட்டும் வழி கிளியர் பண்ணி கொடு. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் குருவே. வெற்றிவேல் முருகனுக்கு சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. கபர் கபர் மேல பாரு. கருட பகவான், கருட பகவான் வந்தா பாரு. கருட பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு. நீங்க இன்னும் 10 நிமிஷத்துல ரிசல்ட் தெரிஞ்சிரும்ல. டிஸ்டர்ப் பண்றீங்க. போலீஸ் தான் பெரிய போப்பா. காவல்துறை அராஜகம் ஒழிங்க. ஒழிங்க. ஓவரா பேசுறீங்க. சார் பேசக்கூடாது. ஏய் அடிச்சால்பா. புரிஞ்சு போச்சுடா. வெற்றிவேல்